குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவின் இந்த இனிய வணக்கத்துடன் இந்த காலை பொழுது நமக்கு நல்ல பொழுதாக அமையட்டும். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 14/8/2025 வியாழக்கிழமையான இன்று ஆடி மாதத்தின் 29ஆம் நாள் விஸ்வவாசு வருடத்திலே தேய்பிரையான இன்று 226 நாட்கள் வருடம் பிறந்து ஆகிவிட்டது. 139 நாள் கையில் இருக்குது. தேய்பிரை பஞ்சமி முடிஞ்சு இன்றைக்கி சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும். சஷ்டி வந்துடும். அதனால் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். ரேவதி நட்சத்திரம் என்ற மீனராசிக்குள்ளர சந்திர பகவான் இன்றைக்கி பிரயாணம் செய்வார். உத்திரம் அஸ்தம் என்ற நட்சத்திரங்கள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டில் இருக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமானின் விழா இன்றைக்கு ஆரம்பிக்கும். தங்க பல்லக்கிலே பவனி வரும் காட்சியை காணலாம். இன்றைய நாளிலே சஷ்டிங்கனால பூமி ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நிறைய தாராளம் பண்ணலாம். நல்ல நேரம் அப்படின்னாக்க இன்றைக்கு நாளுக்கு காலையில் 10:45 11:45 வரைக்கும் நல்ல நேரம் இருக்கும். சாயங்கால வேளையில் நல்ல நேரம் வியாழக்கிழமையில் வராது. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 வரைக்கும் இருக்கும். 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் மாலை வேளையில் கிடைக்கும். யமகண்டமானது 6 மணிலேருந்து 7 மணி 30 நிமிடம் காலை வேளையில் இருக்கும். ராகு காலம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மத்தியான வேளையில் இருக்கும். குளிகை காலம் காலை 9லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கும். இன்றைக்கு சூலம் பார்ப்பவர்களுக்கு தெற்கு சைடில் சூலம் எண்ணெய் பரிகாரமாக யூஸ் பண்ணுவோம். கடக லக்னத்திலே சூரியன் இருக்கக்கூடிய இருப்பு 29 தேதி ஆயிடுச்சு. அதனால் நாழிகையில் ஒன்றுமே இருக்காது. வினாழிகளை 32 வினாழிகள் இருக்கும். 6 மணி 4 நிமிஷத்துக்கு சூரியன் உதயத்துக்கு வந்துடுவார். உடல் உள்ளம் பிணி நீங்கும் ஆலயம் அப்படின்னு பார்க்கும்போது வில்லாங்குறிச்சி ஆனந்த நடராஜர் அவருடைய தரிசனத்தினாலே மனதிலும் ஆழ்ந்த கவலைகள் எல்லாத்தையும் தீர்த்து விடக்கூடிய ஒரு நல்ல அருமருந்தான ஆலயமாக அமைகிறது. அவசியம் மனதிலே நினைத்து கொள்வோம். நேரிலே செல்லும்போது பார்த்து உள்ள பிணிகளை நீக்கிக் கொள்வோம். இன்றைக்கு நாளிலே கோச்சாரத்தின்படி எங்கெல்லாம் கிரகங்கள் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய கடகராசி, கேது அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மராசி, கன்னியிலே செவ்வாய் அமர்ந்திருக்க, கும்பராசிக்குள்ள ராகு அமர்க்க, வக்கரகதியிலே மீனராசிக்குள்ள சனியும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார். சனியுடன் சேர்ந்து சுக்கிரனும் குருவும் மிதுன ராசியில் அமர்கிறார். இன்றைய நாளிலே சூலம் அப்படிங்கிற யோகம், கரஜை கரணம் அப்படிங்கிற கரணம், இது ரெண்டும் இருக்கும். வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி போடுறவங்களாக இருந்தால் தாராளமாக அதெல்லாம் ப்ரொசீட் பண்ணலாம். குழந்தைகளுக்கு யானை பொம்மை அப்படிங்கிற பொம்மையை வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு பலவிதத்திலும் மனதிலே உறுதி கிடைக்கும் அப்படிங்கிறதும் இன்றைக்கி ஒரு நுட்பம் உண்டு இந்த கரஜை காரத்தினாலே. அதனால் இதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். வாருங்கள் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குது என்று காண்போம். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 12ஆம் இடமான ரேவதி நட்சத்திரத்தில் மீன ராசிக்குள்ளர வருகிறார் சந்திர பகவான். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துக்காரர். 4ஆம் இடம்னாலே உடல் நோயை கொடுப்பார்னு அர்த்தம். சந்திரன் 4ல் இருந்தால் உங்களுக்கு அவர் 12ல் உட்கார்ந்துருந்தாக்க அது ரிலேட்டடாக செலவு வரும்னு தெரியுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கு.
2ஆம் இடத்துக்காரரான சுக்கிர பகவான் 3ஆம் இடமான மிதுன ராசியிலே 12க்குரியவரோடு சேர்ந்து அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் செலவுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்குது. ஆனால் சரியாயிடும் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய தன்மையில் தெரிகிறது. 4ஆம் இடம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளார சூரியனும் கூடவே அமர்ந்திருக்கக்கூடிய புதனும் இருக்கிறாங்க. 4ஆம் இடம்ங்கிறது உடல் அசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் மன போராட்டங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே மற்றவர்களுடன் பேசும்போது தேவையற்ற வார்த்தை போராட்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதனாலே வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேன் வாங்கி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து விட்டு தொடர்ந்து ஒரு 7 சஷ்டி விரதம் இருந்தீர்களானால் உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது கூடுதல் சிறப்பாக அமையும். இந்த நாள் முருகனின் அருளால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 11ஆவது இடமான லாபஸ்தானத்தின் மீன ராசிக்குள்ளர சந்திர பகவான் இன்றைக்கி ரேவதி நட்சத்திரத்தை அமர்ந்திருக்கிறார். பலவிதமான எதிர்ப்புகள் போராட்டங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அப்படி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. தனம் பணம் அதெல்லாம் வருவதற்கு வாக்கு அப்படிங்கிறது சுத்தமாக இருப்பதற்கு இன்றைக்கு நல்ல நாட்களாக அமைகிறதுனால உங்கள் வார்த்தை ஜாலத்தினால பணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். உங்கள் ராசிநாதனும் 2க்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார் குடும்பஸ்தானத்துக்குள்ளார. அதனால் தன லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால பணத்தை பற்றின கவலை கொஞ்சம் விட்டுடலாம். 3ஆம் இடமான கடகராசிக்குள்ளாரையும் நல்ல சூரியனே அமர்ந்து விட்டார். அப்படின்னால பணத்துக்கான பிரச்சனை இல்லை. கொஞ்சம் புத்தி தடுமாட்டங்கள் உண்டு. அதனை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுங்க. குழந்தைகள் விஷயத்தில் மண்மனை வாகனம் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சேதம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் அப்படிங்கிற லோக்கல் விஷயங்களெல்லாம் தேவையெல்லாம் மாட்டிக்கிடாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையெல்லாம் பிரச்சனையில் கொண்டு விட்டுடும். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் செவ்வாயை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உங்கள் உழைப்பு மட்டும் சார்ந்ததாக இருக்கக்கூடிய வேலைகள் லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீர்களானால் போதும். இன்றைய நாளிலே சஷ்டி விரதம்னு முருகனுக்கு விரதம் இருப்பது, தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுப்பது, முருகனை அபிஷேக ஆராதனைகளை கண்டு கழிப்பது, ஒரு 7 வாரம் 7 சஷ்டி தொடர்ந்து தேன் அபிஷேகம் செய்யும்போது வீடு இல்லாத அன்பர்களுக்கு வீடு கிடைக்கும்னு இருக்குது. அதனால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதல் சிறப்பை தரும். இதனால் முருகனின் அருளால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் பண போராட்டங்களே இருந்தாலும் பணத்தை பற்றின எண்ணங்களை கொண்டு வந்து விடுகிறார். குடும்பத்தில் சில கவலைகள் உண்டு. அந்த கவலைகளெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது தொழிலிலே ஒரு நல்ல மாற்றம், பண வரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை 2ஆம் இடத்து அதிபதியான இந்த சந்திர பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால் கொஞ்சம் பணம் தொழில் அடிப்படையிலே வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது தெரியும். நல்ல ஒரு சின்ன முன்னேற்றம். லாபத்துக்குரியவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய். அவரின் பார்வையிலே அமர்வதனாலே இந்த 2, 11 அப்படிங்கிற தொடர்பு இன்றைக்கு பண வருவை கன்ஃபார்ம் பண்ணுது. அதனால் இன்றைக்கி தாராளமாக பண வரவுக்கு நிறைய முயற்சிகள் அழகாக பண்ணினா ஸ்மார்ட் ஒர்க்கே மேக்ஸ் யூ குட் ப்ராஃபிட். முருகப்பெருமானின் அருளாலே
இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிங்க. ஒரு 7 சஷ்டி விரதம் தொடர்ந்து இருந்தீர்கள் என்றால் தேன் அபிஷேகம் கொடுத்துவிட்டு வந்து விரதத்தை முடிங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கனவு இல்லம் அப்படிங்கிறது நனவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பார். அதனால் இந்த நாளை ஈஸியாக பயன்படுத்திக்கோங்க. முருகனின் அருளாலே நல்லது நடக்கட்டும். 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது மேலும் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சூரியனும் புதனும் அமர்ந்திருக்க உங்கள் ராசிநாதனான சந்திர பகவான் 9ஆம் இடமான மீனராசிக்குள்ள ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். குரு 12ஆம் இடமான செலவு அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துட்டார். அது மீனராசிக்கான ராசிநாதன். இப்போ உங்களுக்கு எப்படி பணம் பண்ணுறது, எப்படி பணம் பண்ண முடியும் அப்படின்னு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மனசில் ஓடிட்டே இருக்கும்போது நார்மலாக அந்த 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்தாலே மெதுவாக தான் வேலை நடக்கும். சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்து விட்டார், இன்னும் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். செவ்வாய் வேறு பார்க்குறாரு. அதனால் இன்றைக்கி வேலையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குங்க. அவசரப்படாதீங்க. வேகமாக முடிக்கணும். நோ, மெதுவாக செஞ்சிங்கன்னா வேலை நடக்கும். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இழுக்கிற இழுப்புக்கு வராது அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க. அது வரணுன்னா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் செவ்வாய். உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவரை பிடிச்சிக்கோங்க. தொழிலிலே நல்ல வேகமாக நடக்கக்கூடிய வேலைகள்லாம் எனக்கு ஆகணும்னா முருகப்பெருமானை பிடித்து கொண்டு அவர் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக நடக்கும். முருகனின் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சஷ்டி விரதம் அப்படிங்கிற இருப்பவர்கள் நல்லது. முருகனை தொழும்போது இன்றைய நாள் ஒரு நல்ல இனிய நாளை அமைத்து கொடுப்பார்னு தெரியுது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வியாழக்கிழமை குருவை இப்படி வணங்கணும். அப்படி வணங்கினீங்கன்னா அவசியம் உங்களுக்கு நல்லது நடக்கும். 5-6 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர கேது பகவான் அமர்ந்திருக்க உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குரு 11 லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். குருவும் சுக்கிரனும் இவங்க 2 பேரும் லாபத்தில் அமர்ந்ததுனால லாபம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். பல விதத்திலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்டில் நமக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்திரம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். அவங்க மட்டும் கொஞ்சம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். மற்றபடி எல்லாருக்கும் ஓகே, நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா தான் போயிட்டுருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் விஷயத்தில் அடிஷ்னலாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. எதிர்பாராத சூழ்நிலைகளிலே அவருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், புதுசாக எக்ஸ்கர்ஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது, காம்படிஷன்ஸ்லாம் நிறைய கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் இன்றைக்கி சாயங்காலம் உங்களுக்கு சொல்லுவாங்க. எனக்கு இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு கதையாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. முருகனை வழிபடுவது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி விரதம் இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப சிறந்தது. இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் முருகனின் அருளால் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் நாதன் புதனானவர் லாபத்திலே அமர உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுத்து விடுகிறார். அதனால் பணம் வரும், புதிய முயற்சிகள் வரும்,
வீட்டிலே சுப செலவுகளும் வரும். சந்திரன் நேரடி பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால் இல்லற சுகமும் உண்டு. லாபஸ்தானத்திலே சூரிய பகவானும் இருப்பதனாலே சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மனசில் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கக்கூடிய நாளில் இந்த ஒரு நாள் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனக்கவலைகளும் மனதிலே பிறழ்ச்சிகளும் மறதி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிட்டது பெட்டர். மற்றபடி இன்றைய நாளிலே கொஞ்சம் முருகப்பெருமானை வழிபடுவது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டோம்னா, ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது, உங்கள் ராசியில் இருக்க செவ்வாய் பார்க்கக்கூடியது தனுசு ராசியை பார்க்கிறார். அங்கே அனைத்து விதமான 4 கிரகங்கள் பார்வையிலும் இருக்கிறது. அதனால் மண் மனை வாகனம் போன்றவற்றிலே இடர்பாடுகளை நீக்க வேண்டும் என்றால் முருகனின் அருள் வேண்டும். முருகனை வழிபடுவது இந்த சிக்கலெல்லாம் தீர்த்து விடுவார். அதனாலே இன்றைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் முருகனின் அருளாலே இனிய நாளாய் அமையும். 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம். துளாராசி அன்பர்களே, செயல்கள் எல்லாத்தையும் நல்ல அழகாக செய்யக்கூடிய செயல்பாட்டு வீரர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். கடன் கொடுத்ததெல்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் ஒன்று. மருத்துவத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகளிடத்திலிருந்து நல்ல விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்திலையும் உத்வேகத்துடன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இனர்ஷியா வந்துடும். 3ஆம் இடமான தனுசு ராசியை அனைத்து விதமான கிரகங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறது. 4 கிரக பார்வை, சனி, சுக்கிர, குரு, செவ்வாய் பார்வை. அதனாலே முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்து விட்டீங்கன்னா நீங்கள் வெற்றியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வெற்றியின் அடிப்படையிலே 2ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயின் நாளான இன்றைக்கு வியாழக்கிழமை சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முருகனை குருவாய் நினைத்து செய்யக்கூடிய விஷயமாக அமைவது. திருச்செந்தூர் முருகனை மனதிலே நினைத்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கு வெற்றி காத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் கொண்டுக்கிறேன். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். முருகனின் அருளால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரத்திலே சந்திரனின் பயணம் இருக்கக்கூடிய நாளிலே உங்கள் ராசிநாதன் லாபம் என்கிற கன்னிராசியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இன்றைய நாளிலே பலவிதமான புதிய சுபிட்சங்கள் வருவதற்கு, புதிய வித்தை கற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும், அசதி தீரும், ஆக்கம் வரும், போட்டியிலிருந்து வெற்றி கிடைக்கும் என்ற நல்ல செய்திகள் உண்டாகும். உயர்வுகள் வர வேண்டும் என்றால் மனதிலே உறுதி வேண்டும். அந்த உறுதியை பெற்றுக்கொள்வதற்கான நாளாக இந்த நாள் அமையும். தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் விலக்கிவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் நிம்மதியான பெருவாழ்வு வாழலாம்னு இருக்குது. அதனால் மறதி இல்லாமல் எல்லாத்தையும் அழகாக என்ன பண்ணணுங்கிறத அப்படியே கரெக்டாக லைனப் பண்ண ஆரம்பிக்கணும். இதற்கு மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இந்த மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்ன உடனே முருகப்பெருமான் மனதில் வந்துடணும். அவரையுடைய சிந்தனையினாலே திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அவசியம் விரதம் இருந்து ட்ரீம் ஹவுஸ் அப்படின்வோம், கனவு இல்லம், அதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை ஒரு தொடர்ந்து 7 சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா கிடைச்சிரும். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள்.
இந்த நாள் முருகனின் அருளால் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை 4 கிரகங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே சந்திர பகவானானவர் ரேவதி நட்சத்திரத்திலே பயணம் செய்யக்கூடிய போதும் செவ்வாயின் பார்வையிலே இருக்கிறார். ரிலேஷன்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல், ஈகோ இல்லாமல் இருங்க. நல்லதொரு மாற்றத்தை பெற்றுத்தருவதற்கு அப்படின்னு எண்ணங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் அமைதி காப்பது ரொம்ப நல்லது. ஆக்கம்தான் நமக்கு முக்கியம். எதையுமே செயலாக்கங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதுக்கான விஷயத்தில் பண்ணிகிட்டே போகணும். அது ஆட்டோமேட்டிக்காக புகழை பெற்று தந்துவிடும். நார்மலாக இந்த மனை வாகனம் அப்படிங்கிற வீட்டு உள்ளார சந்திரன் உள்ளே வரும்போது இதை பற்றின எண்ணங்கள், ரிப்பேர் ஒர்க் பண்ணணும், மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கெல்லாம் கொண்டு வரும். தொழில் கல்வியிலே கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரணும்னு எண்ணங்கள் வரும். புதிய படிப்பு ரிலேட்டடான ஆக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும்னு எண்ணங்கள் வரும். இதெல்லாம் இன்றைக்கி உண்டாகும். இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கனவு இல்லத்துக்கான அடிகோல் அப்படின்னு சொன்னாக்க இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து சஷ்டி 7 விரதம் இருந்தீங்கன்னா 7 சஷ்டி விரதம் இருந்தால் அவர்களுக்கு கனவு இல்லம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் முருகப்பெருமான அருளால் கிடைக்கும். பூமிகாரகன் அப்படிங்கிறதுனாலையும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகப்பெருமானின் அருளாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியில் உள்ள சனி பகவான் 3ஆம் இடத்திலே வக்கரகதியில் அமர்ந்து கூடவே ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ளே இருக்க, அந்த ரேவதியின் அதிதேவதைன்னு பார்த்தா எகைன் சனீஸ்வரன் ஆகிடுவார். இப்போ சனி நல்லா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் உங்கள் முயற்சி நல்லா இருந்தால் இன்றைக்கி பணம் வரும். செவ்வாய் நேரடி பார்வையில் இருப்பார். லாபஸ்தானத்துக்குரியவர் பார்க்கறதுனால அதிகமான பண வரத்துக்கு வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். முதல்ல பணம் வரத்துக்கான வாய்ப்புகளை நல்லா கொண்டு வரலாம். 4-11க்குரியவர் 9ஆம் இடத்துல அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார்னு செவ்வாய்க்கு சொல்வோம். அப்படி பார்க்கும்போது செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை முருகப்பெருமான் உங்களுக்கு அருளுகிறார்னு அர்த்தம் ஆகிடும். மனை வாகனம் போன்றவற்றில் வரக்கூடிய செலவுகள் கண்ட்ரோலில் இருக்கும். எந்த விதமான புதிய முயற்சிகளும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். குருவின் அருளாலும் சுக்கிரனின் அருளாலும் சனி பகவானின் அருளாலும் 12ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. அதனாலே தைரியமாக எல்லா வேலையும் செய்யலாம். புதுசாக வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது போன்ற எண்ணங்கள் இருக்கவும் செய்யலாம். கடை விரிவுபடுத்துவது, வீடு மாறுறது, தாராளமாக இதெல்லாம் யோசிக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கு நாளில் சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்க போகிறது. 3-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகனின் அருளாலே அனைத்து விதமான வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெறக்கூடிய நல்ல நாளாக இதனால் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்குள்ள சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சந்திரனும் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் போகிறார். இந்த ரேவதி நட்சத்திர அதிதேவதையும் சனி பகவானே ஆனதுனாலே, உங்கள் ராசிநாதனே ஆனதுனாலும் குடும்பத்திலே சில குழப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. தன விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. முக்கியமாக மருத்துவ செலவுகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கட்டுக்கோப்பாக அதை மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வந்துடும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு.
அந்த இடத்துக்கான செவ்வாய் நேரடி பார்வையாக பார்ப்பதனாலே, கன்னிராசியிலிருந்து பார்ப்பதனாலே திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், பக்கத்தில் இருக்கிறவங்க குத்தி விடுவான், நம்மளை வேலை போப்பா, நல்லா இருக்கு, முன்னே போ, அடுத்து வேலை செய் அப்படின்லாம் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடியவங்க ரொம்ப நல்லா அமைத்து கொடுப்பார்கள். 5ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும், பல விஷயத்தில் மனதிலே கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. கொஞ்சம் பார்த்து பதவிசாக போயிட்டோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு எண்ணம் வரும். இந்த கவலைகளெல்லாம் போக்க வேண்டும் என்றாலே முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும். வெற்றிகளை கொண்டு வர வேண்டும் என்றால் முருகனின் அருள் வேண்டும். விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளே சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே முருகனின் அருளாலே இனிய நாளை அமைத்துக் கொள்வதும் நமக்கு முக்கியமான காரணி அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது சந்திர பகவானோடு சேர்ந்து அமரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 2ஆம் இடத்துக்குரியவரான குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாய் நேரடி பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். நார்மலாக 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது கலகங்கள், மனதிலே பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்களான சூழ்நிலையை இன்றைக்கி காட்டும். 3ஆம் இடம் அப்படிங்கிறது ரிஷபராசி. இந்த இடத்தையும் சனி பகவான் பார்க்கிறார். அதனால் முயற்சியிலாலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்குமான ஒரு தேவையில்லாத கவலைகளும் மனதுக்குள்ளே கொண்டும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசி. இங்கே உட்கார்ந்துருக்கிறது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். நார்மலாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்தனாலே ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை, சுப நிகழ்வுகள் வீட்டில் நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 4க்குரியவனான 5க்குரியவனான சந்திர பகவான் இன்றைக்கு ராசிகளே அமர்ந்திருக்கிறதுனாலே குழந்தைகள் விஷயத்திலே சில பிறந்த நாள் போன்ற நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும், அதனால் உறவுகள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு சில அன்பர்களுக்கு கிடைக்கும். மேலும் சுக்கிரனுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குருவின் 5ஆம் இடம் அப்படிங்கிறது மனதிலே குழப்பங்கள் இல்லாத விஷயங்களை கொண்டு வந்துவிடும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியிலே குரு அமர்வதனாலே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனில் சில ப்ராப்ளம்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனாலே அவசியம் முருகப்பெருமானை மனதால் நினைந்து வழிபடுவது ரொம்ப நல்லது. முக்கியமாக திருச்செந்தூர் முருகனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிக்கண் வாய்ப்புகளை அதிகப்படுத்தி தரும். 5, 7 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதல் வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.